ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இது குடும்ப கூடுகை என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது மனிதனால் வீடு கட்டப்படும், தேவனால் குடும்பங்கள் கட்டப்படும். மனிதன் வீட்டை கட்டலாம், ஆனால் குடும்பங்களை கட்ட முடியாது. அப்படியானால் குடும்பத்தை கட்டுகிறவர் கர்த்தர். இதைத்தான் திருமறை சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை. அப்படியானால் நீங்களும் கட்டலாம், அறிவு கட்டலாம், பணத்தால் கட்டலாம், வசதியினால் கட்டலாம், ஆனால் ஒரு நாள் நிற்காது. தேவன் ஒரு குடும்பத்தை கட்டுவாரானால் அந்த குடும்பம் நிற்கும். ஒரு 3 காரியங்களை சொல்லுகிறேன். அவர் கட்டுகிறார், அவர் காக்கிறார், அவர் விரிவாக்குகிறார். அவர்தான் குடும்பங்களை கட்டுகிறவர். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், பணத்தினால் குடும்பங்கள் கட்டப்படாது. ரொம்ப பேருக்கு புரியல. பணம் இருந்தால் குடும்பங்களை கட்டிடலாம். நெவர். நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஏறக்குறை 53 ஆண்டுகள் இயேசுவோடு கூட வாழ்கிறேன். ஒரு 50 ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். ஏராளமான திருமணங்களை நடத்தியிருக்கிறேன். ஒரு 70க்கு மேற்பட்ட திருச்சபைகளை ஸ்தாபிக்கவும், ஒரு 42 நாடுகளிலே கர்த்தருடைய வார்த்தையை பேசவும் ஆண்டு கிருபை கொடுத்தார். கடந்த வாரம் முழுக்க இங்கிலாந்திலும், ஸ்காட்லாந்திலும், அயர்லாந்திலும் விளம்பரங்களுக்காக சொல்லப்படுவதல்ல. அங்கெல்லாம் பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் தேவன் இல்லை. அப்படியானால் ஒரு குடும்பத்தை கட்டுவதற்கு பணம் தேவையில்லை, ஒரு குடும்பத்தை கட்டுவதற்கு வசதி தேவையில்லை, ஒரு குடும்பத்தை கட்டுவதற்கு வாய்ப்புகள் தேவையில்லை. குடும்பங்களை கட்டுவது கர்த்தர் தேவை. அதனால தான் வசனம் இப்படி ஆரம்பிக்குது, கர்த்தர் வீட்டை. அது அப்படியே மனசில் வச்சுங்க, கர்த்தர். அதுக்கு முன்னால் அந்த வார்த்தை வீடு. அப்படியானால் அந்த வீட்டினுடைய அஸ்திபாரம் கர்த்தர். ஒரு சின்ன கேள்வி, அன்பானவர்களே, உங்கள் வீட்டில் ஆண்டு இருக்கிறாரா? இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் ஆண்டு இருக்கிறார் நினைக்கிறாங்க, ஆண்டு இல்லை. குடும்பங்களை கட்டுகிற கர்த்தர் மட்டும். ஒன்று திரும்ப திரும்ப சொல்கிறேன், இங்கே திருமணமாகாத பிள்ளைகளுக்கு, திருமணமாகாத பிள்ளைகளுக்காக கவனிங்க. நீங்கள் திருமணங்களில் பையன் என்ன வேலை செய்கிறான்னு கேட்குறீங்க, கேஷ் பார்க்குறீங்க, கலர் பார்க்குறீங்க, காஸ்ட் பார்க்குறீங்க, ஆனால் கிரைஸ்ட்டை பார்க்குறதே இல்லை. புரியவே இல்லை. கலர் பார்க்குறீங்க, கேஷ் பார்க்குறீங்க, காஸ்ட்டு பார்க்குறீங்க, ஆனால் கிரைஸ்ட்டை பார்க்கல. இந்த 3 நிற்காது, கிரைஸ்ட் மட்டும்தான் நிற்பார். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? எனக்கு நிறைய குடும்பங்கள், அதாவது பிசாசனுடைய முழு நோக்கமே குடும்பங்களை தாக்குவது. பிசாச நோக்கமே குடும்பங்களை தாக்குவது. இன்னைக்கு பாருங்களேன், சபையில் தகப்பன் வந்தால் கணவன் வந்தால் மனைவி வர்றதில்லை, மனைவி வந்தால் கணவன் வர்றதில்லை, 2 பேர் வந்தால் பிள்ளைகள் வர்றதில்லை. அது குடும்பம் இல்லை. அதை விட மிகப்பெரிய வேடிக்கை என்னென்னா, கணவன் ஒரு சபை, மனைவி ஒரு சபை, மருமகள் ஒரு சபை, மகன் ஒரு சபை. நிறைய குடும்பங்கள் அப்படி இருக்குது. அது அல்ல சபை. குடும்பம் என்பது ஒருமித்து வாசம் பண்ணுவது. இந்த நாளில் ஒரு குடும்பத்தை உங்களுக்கு கொண்டு வைக்க விரும்புகிறேன். அந்த குடும்பம் யோபின் குடும்பம். என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் பலமுறை வாசித்திருக்கலாம். முதன்முறை வாசிப்பது போல வாசிக்க அன்பாக கேட்கிறேன். முதன்முறை வாசிப்பது போல என்னோடு சேர்ந்து எல்லாரும் யோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனம் என்னோடு சேர்ந்து திரையில் போட முடிந்தால் போடலாம். ரைட், என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து. நல்லா கவனிக்கணும். இது அனைவரும் நினைக்கிறாங்கன்னா, ஏழ்மையாக இருந்தால் உத்தமனாக இருக்கலாம், வசதி இல்லாமல் இருந்தால் உத்தமனாக இருக்கலாம், ஒன்றுமே இல்லைன்னா உத்தமனாக இருக்கலாம். இல்லை, அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு 7 குமாரர்
ஹலோ, அதாவது நீங்கள் 2 பிள்ளைகளை வச்சு சமாளிக்க உங்களால் முடியல. இப்போ இங்கே இருக்காங்கள பாஸ்டங்கெல்லாம், நாங்கள் எல்லாருமே வித்தியாசமான மக்கள், வித்தியாசமான சுபாவம், வித்தியாசமான எண்ணம், வித்தியாசமான பார்வை. யோசித்து பாருங்க, அத்தனை பேர் சமாளிக்கணும்னா கர்த்தர் தான் முக்கியம். சொல்லுங்கள், 7 குமாரர், அப்போ 7 + 7 மருமகள். ஒரு மருமகளோடு குடும்பம் நடத்துறதே பெரிய காரியம். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், மருமகளும் மாமியாரும் சேர்ந்து வந்தால் கரங்களை வைத்து காட்டுங்க. சேர்ந்து வந்த மாமியாரும் மருமகளும், சேர்ந்து வந்த மாமியாரும் மருமகளும். மாமியார் தான் தெரியுது, மருமகள் தெரியல. சேர்ந்து வந்த மாமியாரும் மருமகளும். மாமியார் கை தூக்குறீங்க, மருமகள் கை தூக்கலையே. நீங்கள் தான் மருமகளா? மாமியார் 2 பேர் தானே? இதுவே முடியலன்னா அங்கே எப்படி முடியும்? ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், கணவன் மனைவிக்கு மறு ஜென்மம் என்று இருக்குமானால் இதே கணவன் எனக்கு கணவனாக வரணும்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்கி காட்டுங்க. அவ்வளோ நல்லவங்களா நீங்கள்? அவங்கள கேட்கலாமே, ஐயா இதே மனைவி எனக்கு மனைவியாக வரணும்னு. அப்படியா? பயந்து சொல்கிறீங்களா இல்லை உண்மையாக சொல்கிறீங்க? ரைட். ஒருத்தர் கேட்டேன், உங்கள் மனைவி எப்படி இருக்கிறாங்கன்னு. அதை சொல்லி இப்போ ஏன் பயமுறுத்துறீங்கன்றார் அவர். புரியுதா உங்களுக்கு? இன்னொரு அம்மாவை கேட்டேன், எப்படிங்க இவரே மறுபிறவின்னு ஒன்று இருந்தால் இவரே கணவனாக வரணுமான்னு. அந்த அம்மா சொன்னாங்க, இந்த ஒரு ஜென்மமே எனக்கு போதும் அந்த ஆள்கிட்ட அப்படின்னாங்க. கவனிங்கள், இதுதான் வாழ்க்கை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இன்னொன்று சொல்லட்டுமா? அப்படிப்பட்ட கணவன் இல்லைன்னா நீங்கள் இங்கே உட்காந்துருக்க மாட்டீங்க. இப்படிப்பட்ட மனைவி இல்லைன்னா நீங்கள் உட்காந்துருக்க மாட்டீங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த வாழை பிள்ளைகளாக சொல்ல போகிறேன். அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க, மனைவி அமைதி இறைவன் கொடுத்த வரம். அது பாதி உண்மை. மனைவி அமைவது அம்மா அப்பா வளர்த்த வரம். நீங்கள் நல்லா வளர்க்கலன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? திரும்ப சொல்லுகிறேன், அந்த வார்த்தையை கவனிங்கள். 7 குமாரர், அடுத்து 3ஆம் வசனம், 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதை, திரளான பணிவிடைக்காரர். ஒரு சின்ன கேள்வி, ஐயா இப்படிலாம் இருந்தால் நீங்கள் சபைக்கு போவீங்களா? புரியவே மாட்டேதில்ல. என்னங்க, 7000 ஆடு, அதுக்கு குட்டி, அப்புறம் 3000 ஒட்டகம், அப்புறம் ஏமா சபைக்கு வரல? மாட்டுக்கு தண்ணி காட்டணும், கோழியை கூண்டுக்குள்ளே போடணும், ஆட்டுக்கு புல் போடணும். இருக்குதே அது இன்றைக்கி நாளைக்கு சாவர மாதிரி இருக்கிற ஒரு ஆடு. அந்த ஆட்டுக்கு இவ்வளோ பில்டப்னா எவ்வளோ ஆடு சொல்லுங்கள்? 7000 ஆடுகளும். ஒரு சின்ன கேள்வி, வசதிகள் நல்லது, ஆனால் வசதிகள் வலைகளாய் மாறக்கூடாது. எல்லாம் சொல்லுங்கள், வசதிகள். ஒன்று சொல்லட்டுமா? நம்ம நிறைய பேர் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எனக்கு அதை தாங்க இதை தாங்கன்னு. தேவன் ஏன் தரலன்னா நம்ம இன்னும் முழுமையாக நம்பலை. எல்லாரும் சொல்லுங்கள், தேவனே என்னை எவ்வளோ ஆசீர்வதிச்சாலும் நான் நானாகவே இருப்பேன். உண்மையாவா? யோசித்து பாருங்கள், ஆரம்பத்திலிருந்து அந்த விசுவாசம் எனக்கு இருக்குதா? கொஞ்சம் வசதி, கொஞ்சம் காசு, கொஞ்சம் பணம், பையன் ஐடியில் ஒர்க் பண்ணுறான், சென்னையில் இருக்கிறான், இல்லை துபாயில் இருக்கிறான். கொஞ்சம் வசதி வந்த உடனே, பாஸ்டர் வந்த உடனே யார் பாஸ்டர் கேட்குறீங்க? மனசாட்சியே இல்லை உங்களுக்கு. திரும்ப சொல்லுகிறேன், அந்த மனுஷன் கடைசி சொற்று 3ஆம் வசனம், எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். சொல்லுங்கள் எல்லாரும் சத்தமா கவனிங்க. அவனை பெரியவனாக்கினது பொருட்கள் அல்ல, அவனை பெரியவனாக்கினது கர்த்தர். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, 5ஆம் வசனம் தான் சொல்ல விரும்புகிறேன். 5ஆம் வசனம், அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அதாவது
கடைசி அந்த 5ஆம் வசனத்தில் அவன் அதிகாலமே எழுந்து, என்னங்க 5ஆம் வசனத்தினுடைய 6வது வரி, எப்போ எழுந்து ஆடு மேய்க்க போவோம் அப்படியா? அதிகாலமே எழுந்து தண்ணி காட்ட போவோம் அப்படியா? அதிகாலமே எழுந்து மாட்டுக்கொட்டைக்கு போவோம் அப்படியா? என்னங்க, சிலர் பார்க்குறேன், சில பாஸ்டர்களை பார்க்குறேன், எழுந்த உடனே அவர் கார் துடைக்கிறாரு. பாஸ்டர் எழுந்த உடனே காரை துடைக்கிறார். நீங்களாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அதிகாலமே எழுந்து என்ன பண்ணுவாரா? கரங்களை உயர்த்தி அதிகாலமே எழுந்து சொல்லுங்க எல்லாரும். என்ன பண்ணுவாரா? எழுந்த உடனே யோசித்து பாருங்க. காலை எழுந்த உடனே எங்கே போகிறீங்க? சமையல் அறைக்கு போகிறீங்க, அப்படி தானே? கண்ணை கூட கசக்கலை, நேராக சமையல் ரூமுக்கு போகிறீங்க. ஏதோ ஒன்று ஆக்கி அடைச்சி அவன் தலைமையில் கட்டி அவனை வீட்டுக்கு அனுப்பிட்டு அப்புறம் நீங்கள் சீரியலில் உட்காந்துக்கிறீங்க. கவனிங்கள், சீரியல் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சீரழிஞ்சிடும். புரிய மாட்டேதில்ல. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் நிறைய பண்ணுறீங்க சபையில், எத்தனை பேருக்கு சீரியலில் விடுதல் இருக்குது? என்னடி பார்க்குறீங்க? நல்லா ஜோம் பண்ணுறீங்க, நல்லா பாட்டு பாடுறீங்க, நல்லா எல்லாம் கை தட்டுறீங்க. எத்தனை பேருக்கு நான் கேட்க தமிழ் புரியலையோ? எனக்கு சீரியல்லிருந்து, இந்த தொலைக்காட்சி சீரியலிருந்து நான் முற்றி விடுவிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் கைகளை தூக்கி காட்டுங்க. தேவன் பார்க்கணும், உங்கள் பாஸ்டரும் பார்க்கணும், உங்கள் மனசாட்சியே பார்க்கணும். மொத்தம்லாம் எப்படி? திரும்ப சொல்லுகிறேன், இவ்வளோ வசதி, இவ்வளோ வாய்ப்பு, எவ்வளவு செல்வம், பாட்டு பாடுறோமே, திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு. ஆனால் பக்தன் சொல்லுகிறான், குருசை நோக்கி பார்த்த எனக்கு உரிய பெருமையாவும், சொல்லுங்க எல்லாம் வாய்த்தல் சொல்லுங்க, அற்பமே எல்லாம் சொல்லுங்க. திரளான் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 7000 ஆடு வாய் திறந்து, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதை, திரளான பணிவிடைக்காரர். சொல்லுங்க அற்பம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உண்மையாவா? மனசார சொல்றீங்களா? இல்லை அதனால சொல்றீங்களா? சொல்லுங்க. திரண்ட ஆஸ்தியும் உயர்ந்த கல்வியும் செல்வாக்கு இருந்தாலும், எவ்வளோ பெருமை இருந்தாலும், ஆண்ட குருசை நோக்கி பார்த்த எனக்கு உரிய எல்லாம் அற்பமே. திரும்ப சொல்லுகிறேன், உலகம் பெருசா தெரியுது, ஆண்டு ரொம்ப சிறுசா தெரிகிறாரு. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு திருமணம், உங்கள் குடும்பத்தில் திருமணம், இல்லை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அந்த ஊர் மக்கள் யாரோ திருமணம், ஒரு பெரிய பிரம்மாண்டமான திருமணம். பொய் சொல்லாமல் சொல்லணும், நீங்கள் அங்கே இருப்பீங்களா இங்கே இருப்பீங்களா? நீங்கள் அங்கே இருப்பீங்களா இல்லை இங்கே இருப்பீங்களான்னு கேட்டேன். பிள்ளைகளுக்கு தெரியல. இன்னைக்கு பிக்னிக் கூட்டு போகிறாங்க ஸ்கூலில். இன்றைக்கி உங்களை ஸ்கூலில் பிக்னிக் கூட்டு போகிறாங்க. நீங்கள் பிக்னிக் போவீங்களா இல்லை சபைக்கு வருவீங்களா? இதுலேயே தாறுமாற தெரிஞ்சல. ஒரு நல்ல குடும்பத்துக்கு தேவையான ஒரு 6 காரியங்களை சொல்லணும். நம்பர் ஒன் திரும்ப சொல்லுகிறேன், பணத்தால் ஒரு குடும்பம் கட்டப்படாது, படிப்பால் கட்டப்படாது. கவனிங்கள் எல்லாரும். இப்போ இங்கே இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுமே அம்பானி குடும்பத்தில் பிறக்கலை, அடிப்படை தேவையில்லாத குடும்பத்தில் பிறந்தோம். ஆனால் தேவன் தேவைகளை சந்தித்தார். ஒரு விஷயம் சொல்கிறீங்களுங்க, இந்த தென் மாவட்டங்கள்லேருந்து சென்னைக்கு வந்தாங்களே ஊழியக்காரங்களாம் நிறைய பேர், பெரிய பெரிய அச்சு நாட்கள்லாம் தென் மாவட்டத்துலேருந்து வந்தவங்க தான், உங்கள் ஊர்லேருந்து வந்தவங்களும் இருப்பாங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் அன்னைக்கு ஒரு மஞ்சள் பையோடு சென்னைக்கு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க சென்னை விட்டு போகணுன்னா ஒரு 4 ட்ரெய்லர் வேணும். புரியலையா? சென்னை விட்டு வெளியே போன 4 லாரி ட்ரெய்லர் வேணும். அந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். காரணம் என்னவென்றால் தேவன். சொல்லுங்கள், எல்லாம் முக்கியம், முக்கியங்களிலே ஆண்டவர் முக்கியம். இந்த பிள்ளைகளை சொல்ல விரும்புகிறேன், படிப்பு முக்கியம், ஸ்கூல் முக்கியம், எக்ஸாம் முக்கியம், அதை விட கர்த்தர் முக்கியம். பிள்ளைகளை நான் 50 ஆண்டுகளாக பாஸ்டராக இருக்கிறேன். ஏமா பையன் வரல? அவன் எக்ஸாமுக்கு படிக்கிறான் பாஸ்டர். என்ன கிளாஸ் படிக்கிறான்? எல்கேஜி படிக்கிறான். எல்கேஜி படிக்கிற பையனுக்கு இந்த அம்மா துணையாக இருக்கிறாங்களாம். இவன் பிஹெச்டி படித்தாங்கன்னா இவன் எப்படி இருப்பாங்க இந்த அம்மா? கவனிங்க,
ஒரு 4 காரியம் சொல்கிறேன், சொல்லுங்கள். ஃபைனான்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஷிப். இதை விட தேவன் முக்கியம். தம்பி போடுவீங்களா? ஃபைனான்ஸ். யார் டைப் பண்ணுறா தெரியல. ஃபைனான்ஸ் போடுறீங்களா? ஃபைனான்ஸ் உள்ள டைப் பண்ணுறாரோ? சூப்பர் சார், கஷ்டம். ஃபைனான்ஸ். காட் பிஃபோர் மை ஃபைனான்ஸ். என் பணத்துக்கு முன்னால் என் கர்த்தர் தான். சொல்லுங்கள் ஃபைனான்ஸ். சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஷிப். யோபுக்கு தான் இருந்தாங்களா இல்லையா? குடும்பம் இருந்துச்சா? குடும்பம் இருந்தான்னு கேட்டேன். எத்தனை பேர்? ஒரு சின்ன கேள்வி கவனிங்க. எனக்கு ஒரு அம்மா கேட்குறேன், ஏமா சபைக்கு வரலன்னு. மாப்பிள்ளை வராருன்னு. மாப்பிள்ளை அமெரிக்காவிலேருந்து வர்றாரு, அம்பத்தூர்லேருந்து வர்றாரு. அம்பத்தூர்லேருந்து வர மாப்பிள்ளைக்கே சபைக்கு வரலன்னா அமெரிக்காவிலேருந்து மாப்பிள்ளை வந்து என்ன பண்ணுவீங்க? உங்களை தான் கேட்குறேன், புரியுதா உங்களுக்கு? மானாமதுலேருந்து வர மாப்பிள்ளைக்கே சபைக்கு வர மாட்டேன்றீங்க. இன்னும் மான்செஸ்டர்லேருந்து மாப்பிள்ளை வந்தால் என்ன பண்ணுவீங்க? அவர் வருவார், அவர் போவார். எனக்கு 3 மருமகன் இருக்கிறான், புரியுதா உங்களுக்கு? இருக்கிறாங்க, சாரி. அப்புறம் டென்ஷன் ஆகிட போகிறாங்க அவங்க வேறு. யார் வந்தாலும் யார் போனாலும் கர்த்தர் தான் நம்ம வாழ்க்கையில். சொல்லுங்கள் சொல்லுங்கள். என் பணத்துக்கு சொல்லுங்கள். என் பணத்துக்கு முன்னால் கர்த்தர், என் குடும்பங்களுக்கு முன்னால் கர்த்தர், என் நண்பர்களுக்கு முன்னால் கர்த்தர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்போ உங்களோட வாழ்க்கையில் எது முதன்மையாக இருக்குது? இப்போ எல்லாரும் சொல்கிறோம் பொருளில்லார்க்கு உலகம் இல்லை. ஆனால் பொருள் இருக்குதோ இல்லையோ, கவனிங்க. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால் இதுதான் கருத்து. கவனிச்சு பாருங்க. 5ஆம் வசனம் 4ஆம் வசனம் படிங்க. 4ஆம் வசனம் படிங்க. 4ஆம் வசனம். அவன் குமாரர் விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் உங்கள் தங்கச்சிமார்களை கூப்பிடுங்க சாப்பாட்டுக்கு? ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களே. உங்கள் வீட்டார் வந்தால் சந்தோஷம், அவர் வீட்டார் வந்தால் ஜலதோஷம். உங்கள் வீட்டார் வந்தால் சந்தோஷம், அவர் வீட்டார் வந்தால். உங்கள் வீட்டார் வந்தால் அடி, ஆடு அடி, கோழி அடி, அது அடி, இது அடி. அவர் வீட்டார் வந்தால் அவரையே அடி. பையன் கேட்குறான் அப்பாவுக்கு அப்பாவை, எப்போ தாத்தா வீட்டுக்கு போவீங்கன்னு கேட்குறான். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தோடு இருக்கிற அந்த உறவை, அந்த நெருக்கம் உங்கள் கணவருடைய வீட்டாரோடு இருக்கிறாங்களா? தமிழ் புரியுதா? உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தாரோடு இருக்கிற நெருக்கம் அதே போல உங்கள் கணவருடைய வீட்டாரோடு நெருக்கமாக இருக்கிறாங்களா? இருக்கிறாங்கன்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்கி காட்டுங்க. தமிழே புரியல உங்களுக்கு. ஆண்கள் தான் சொல்லணும். அதாவது என் மனைவியின் என் பிள்ளைகள் என் மனைவியின் வீட்டோட நெருக்கமாக இருக்கிறாங்க. ஆட்டம் என்ன, பாட்டம் என்ன, ஓட்டம் என்ன, சாப்பாடு என்ன, என்ன என்ன என்ன. எங்கள் அம்மா வந்தாங்கன்னா, எங்கள் தங்கச்சி வந்தாங்கன்னா, எங்கள் அப்பா வந்தாருன்னா தலை சுற்றுது, மயக்கமாக இருக்குது, வயிற்று வலி வருது. புரியுதா உங்களுக்கு? அது தம்பி போடுங்க. ஃபேமிலி, ஃபைனான்ஸ். சொல்லுங்கள். என் பணத்துக்கு முன்னால் கர்த்தர் தான். நீங்கள் பில்கேட்டாக இருங்க, அம்பானியாக இருங்க, திரும்ப சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க. தேவனை தேடி போனால் தேவைகள் தேடி வரும். சொல்லுங்கள் எல்லாரும். இது நல்ல போதும். நான் 17 வயசில் ஆண்டர்கிட்ட வந்தேன். நீங்கள் எனக்கு 71 வயசு முடிஞ்சு போச்சு. அடிப்படை தேவையே இல்லை, எந்த தேவையும் இல்லை. உண்மை சொல்லுவேனானால் பிரேக்ஃபாஸ்ட் என்ற ஒன்றை பார்த்ததே கிடையாது. 9 பிள்ளைகள் என் பெற்றோருக்கு. அவர் ஒரு கூலி தொழிலாளி. என்னுடைய 17ஆவது வயதில் இயேசுவை சந்தித்தேன், ஏற்றுக்கொண்டேன். 20ஆம் வயசில் ஊழியத்திற்கு வந்தேன். ஒரு மாபெரும் தேவ மனிதர் பாஸ்டர் ஹென்றி ஜோசப், மாரநாதனுடைய நிறுவனர், அவருக்கு உதவியாளனாக இருந்தேன். A to Z மாரநாத வேதாம் பள்ளியிலே 16 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தேன், கணக்கராக இருந்தேன். எல்லாமே ஆல் இன் ஆல். திருமணமானது. அடிப்படை தேவையே இல்லை. இன்றைய நாளில் 2000 தாய் தகப்பு நிலப்படை வளர்த்து ஆளாக்கியிருக்கிறேன். அடிப்படை தேவையில்லா குடும்பத்தில் பிறந்தேன். மிகைப்படுத்தல் இல்லை. இது ரெக்கார்டாவது. 2000 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கியிருக்கிறேன் இன்று வரை.
ஒரு ஏறக்குறை 2000 ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறேன். நான் சொன்ன தெரியுமா, பணம் இல்லை, கர்த்தர். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அது ஒரு வார்த்தை போட்டிருக்குது. அந்த வார்த்தை 5ஆம் வசனத்தினுடைய 3வது வரி. ஒருவேளை என் குமாரர், 2வது, தேவனை தங்கள் இருதயத்தில் எந்த அளவுக்கு, கவனிங்க தம்பி, அந்த வருஷம் அந்த வார்த்தையை மட்டும் போடுங்களேன், அந்த வார்த்தையை மட்டும். இவ்வளோ பணம் இருந்தும் யாரை கனம் பண்ணுறார் அவர்? அந்த 3 வார்த்தைகள், 3 சென்டென்ஸ் மட்டும். இவ்வளோ பணம் இருந்தும் யாரை முதல்ல வைக்கிறாரு? அந்த வசனத்தை படிக்கிற கேளுங்க. தேவனை, அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லை, அந்த இங்கிலீஷ் வேர்டு, தேவனை. ஹலோ, பணம் வரும்போது தேவன் போயிடுவார். உண்மையா பொய்யா? அன்னைக்கு எவ்வளோ பக்தி இல்லை, அன்னைக்கு ஆண்டவர் தான், ஜபந்தான், பாஸ்டர் தான், ஊழியக்காரர் தான், ஊழியந்தான். இன்னைக்கு என்ன? காசே தான் கடவுளடா. யோபின் வாழ்க்கையில் நம்பர் 1 கர்த்தர். சொல்லுங்க எல்லாரும், அந்த வார்த்தை தேடுறீங்களா? சொல்லுங்க, பணத்துக்கு முன்னால கர்த்தர். உங்கள் குடும்பத்தில் சொல்கிறேன், அவரை முன்னால் வைங்க. திரும்ப சொல்கிறேன், இது நல்லாவே தெரியும். நீங்கள் பின்தங்கி ஒரு மாவட்டத்தில் வாழறீங்க. த மோஸ்ட் பேக்வேர்ட் ஏரியா இன் தமிழ்நாடு, இந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், அதுபோல் தர்மபுரி கூட. ஆனால் அந்த பேக்வேர்ட் ஏரியாவையே கர்த்தர் ஃபார்வர்டு ஏரியா கர்த்தரை மாற்ற முடியும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? உங்கள் ஊர்லேயே கர்த்தர் எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் எழுப்பியிருக்கிறாரு. அப்படியானால் பணம் முக்கியம் அல்ல. சொல்லுங்கள், பணம் முக்கியமே இல்லை. இப்போ இவங்கெல்லாம் ஊழியம் கட்டியிருக்கிறாங்களே, பணத்தினால் ஊழியம் கட்டல யாருமே. பணத்தினாலே இந்த கிருபாசனத்தினுடைய சபையின் ஸ்தாபகர் பணத்தால் கட்டலை, ஜபத்தால் தான் கட்டினார். திரும்ப சொல்லுகிறேன், பணத்தை முக்கியத்துவம் படுத்தாதீங்க. அந்த முதல் வார்த்தை 5ஆம் வசனத்தினுடைய 4வது வரி சொல்லுங்க, தேவன். சத்தமா என்ன பாருங்க எல்லாரும். ஏழ்மையும் வறுமையும் தற்காலிகமானது, உங்களுடைய அழைப்பும் அபிஷேகம் நிரந்தரமானது. என்ன சொல்லுங்க, ஏழ்மையும், ஊழியக்காரர்கள் கூட, ஏழ்மையும் வறுமையும் தற்காலிகமானது, தேவனும் அவருடைய வார்த்தையும் நிரந்தரமானது. என பைபிள் கேள்வி சொல்லுங்க, தேவனும் அவர் வார்த்தையும் நிரந்தரமானது, ஏழ்மையும் வறுமையும் இல்லாமையும் தற்காலிகமானது. அது மாறும், இது மாறாது. இது அதை மாற்றும். எதை மாற்றும்? ஏழ்மையை மாற்றும், வறுமையை மாற்றும், இல்லாமையை மாற்றும், எல்லாவற்றையும் மாற்றுகிற சக்தி இதுக்கு உண்டு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாவற்றையும் மாற்று சக்தி இதுக்கு உண்டு. ஏன் தெரியுமா? தேவனை, அந்த வசனத்தை முதல்ல பாருங்க, சொல்லுங்க, தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி, எப்போவா? அவர்களை பரிசுத்தப்படுத்தி. சத்தமா ஐயா, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், எத்தனை பேருக்கு அந்த பாரம் இருக்கிறது? நம்பர் 1, a faithful father. நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பைபிள் படிக்கும்போது எல்லாம் பாருங்கள், அவனுக்கு சொல்லப்பட்டது அவளுக்கு பொருந்தும், அவளுக்கு சொல்லப்பட்டது அவனுக்கு பொருந்தும். எல்லாம் சொல்லுங்க. அவன் என்பதினாலே இவர் அல்ல, அவள் என்பதினாலே இவள் மட்டுமல்ல. நான் சொல்லி தமிழ் விளங்குதா? அவன் என்ற வார்த்தைக்குள் அவள் இருக்கிறாள், அவள் என்ற வார்த்தைக்குள் அவன் இருக்கிறான். எனவே நீங்கள் சொல்லுங்க, சில பேர் சொல்லுவாங்க இது உங்களுக்கு தாங்க, இல்லை, அது உங்களுக்கு தான். அவளும் அவனும், அந்த வசனம் போட்டு பாருங்க, தங்கள் தங்கள் தேவனை இதயத்தில், தேவனை தங்கள் இதயத்தில் பாருங்க. இதுதான் ஒரு தகப்பனுடைய, நான் சொல்ல வந்த முதல் கருத்து என்னவென்றால், நம்பர் 1, ஃபெய்த்ஃபுல் மேன். சொல்லுங்க, உண்மை உள்ள பெற்றோராய் இருப்போம். கரங்களை போய் சொல்லுங்க, உண்மை உள்ள பெற்றோராய். கை நீட்டி சொல்லுங்க, எல்லாம் கை நீட்டி சொல்லுங்க, தேவனே நீங்கள் எவ்வளோ தந்தாலும் நீங்கள் தான் முதன்மை. பணத்துக்கு முன்பாக நீங்கள் தான், உறவுகளுக்கு முன்பாக நீங்கள் தான், நட்புக்கு முன்னால் நீங்கள் தான், எல்லாவற்றுக்கு முன்னால் நீங்கள் தான். அதாவது அந்த 3F நீங்கள் மனசில் பதிவதற்காக அந்த 3F போட்டேன். ஃபைனான்ஸ் இருந்தாலும் பரவாயில்லை, இல்லாவிட்டாலும் பரவாயில்லை,
அவர் வந்தால் இது தானா வரும். பாட்டு பாடுறோம், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும். அப்ப இது மாறாதா? இது மாறாதா? திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், என் வாழ்க்கையின் அனுபவம். அவர் வந்தால் உடைய குடும்பம் நிறைவு இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு சின்ன வசனம் சொல்றேன். மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மார்க்கு 2:1. எஸ், மறுபடியும் அதை உங்க ஊர் பேரை போட்டு படிங்களேன். உங்க ஊர் பேரை போட்டு. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும், ஹலோ, சில வீடுகளில் ஒரு முறை தான் போக முடியும், அடுத்த முறை போக முடியாது. தம்பி இது புரியுது? சில வீடுகளுக்கு ஒரு முறை தான் போகலாம், அடுத்த வீட்டுக்கு அடுத்த முறை. அம்மா புரியுதா? ஒரு முறை தான் போகலாம், அடுத்த முறை ஏன்? அவ்வளோ நல்லவங்க. பையன் கேட்குறானே, எப்போ தாத்தா ஊருக்கு போகிறேன்னு. யார? இன்னைக்கு தான் படித்தேன். மகன் தகப்பன் வீட்டில் மகிழ்ச்சியோடு புசிக்கிறான், ஆனால் தகப்பன் மகன் வீட்டில் துக்கத்தோடு புசிக்கிறான். ஐயா புரியுதுங்களா ஐயா? மகன் தகப்பன் வீட்டில் சுதந்திரமாய் புசிக்கிறான், ஆனால் தகப்பன் மகன் வீட்டில் அடிமையாய் புசிக்கிறான். இது அந்நிய பாஷை பேசுகிற வீட்டில் இருக்குது. எல்லாம் பண்ணுறீங்க, பெத்த அம்மா அப்பாவை போய் பார்க்காத பாஸ்டர்களே இருக்கிறாங்க. திரும்ப சொல்லுகிறேன், இந்த பூமியிலே எவன் ஒருவனுக்கு ஜெபிக்கிற தாய் தகப்பன் இருக்கிறான் அவன் பாக்கியவான். சொல்ல, ஜெபிக்கிற தாய் தகப்பன் எவனுக்கு உண்டு அவன் பாக்கியம். அந்த பாக்கியத்தை பெற்றவங்கெல்லாம் கரெக்ட். நான் சொல்ல நல்லா கவனிங்க, எனக்கு ஜெபிக்கிற தாய் தகப்பன் இருக்கிறான்னு சொல்கிறாங்க மட்டும் நல்லா தூக்குங்க. நீங்கள் தாங்க இந்த உலகத்தில் பில் கேட், நீங்கள் தான் அம்பானி. ஜெபிக்கிற தாய் தகப்பன் எவனுக்கு இருக்கிறானோ அவன் தான் அந்த உலகத்தில் பாக்கியசாலி. எனக்கு அந்த பாக்கியம் இல்லை, ஆனால் என் பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை கற்றுக் கொடுத்தாரு. அப்போ யோபு, நான் சொல்ல அந்த முதல் குறிப்பு என்னவென்றால், உண்மையான மனிதன். உண்மையான மனிதன். அந்த வசனம் படிச்சு பார்த்தீங்களா? சில நாட்களுக்கு பின்பு அவர் வீட்டில் ஒரு சின்ன, கொஞ்சம் கவனமாக கேளுங்க, அது ஒரு கூரை வீடு. ஹலோ, அது என்ன வீடுங்க? அது எப்படி தெரியும்? எப்படி கூரை வீடுன்னு தெரியும்? அது மேற்கூரையை பிரித்து. அப்போ இயேசுநாதர் கூரை வீட்டுக்கும் போவார், மாடி வீட்டுக்கும் போவார். கவனிங்கள், உங்கள் வீட்டில் இயேசு இருக்கிறார் என்று ஜனங்கள் சொல்லணும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய செயல்பாடு, உங்கள் ஜபம் சொல்லணும். இது பாருங்கள், அவங்க ஞாயிற்றுக்கிழமை தான் கிறிஸ்தவங்க, மற்ற 6 நாள் நம்மளை மாதிரி தான். மனசாட்சி இருக்குதா உங்களுக்கு? நாள் பார்க்குறீங்க, நட்சத்திரம் பார்க்குறீங்க, முகூர்த்த நாள் பார்க்குறீங்க, நல்ல நாள் பார்க்குறீங்க, எல்லாம் பார்க்குறீங்க. அப்புறம் நீங்கள் என்ன, இங்கே ஆவிக்குரியவங்க? புரியுதா உங்களுக்கு? நான் இந்துலேருந்து வந்தேன். எனக்கு 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகளுக்குமே செவ்வாய்க்கிழமையில் கல்யாணம் பண்ணேன். நான் எனக்கு ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு பண்ணிக்கினேன். புரியவே மாட்டேன்ல. எனக்கு கல்யாணம் ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு நடந்துச்சு. என் 3 பிள்ளைகளுக்கும் செவ்வாய்க்கிழமை தான் பண்ணேன். புரிய மாட்டேங்குது. அப்போ இவ்வளோ பார்க்குறீங்க. இயேசு இருந்தார்னா, உங்கள் வீட்டில் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொன்னால் ஜனங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்து, திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் வார்த்தையை விட வாழ்க்கைக்கு வல்லமை. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்ல கருத்து வேறு. அந்த வீட்டில் இயேசு இருந்தார். அடுத்த வார்த்தை படிக்கிற கேளுங்கள். இடம் போதாதபடி. அங்கே இருக்குதுல்ல, சொல்லுங்கள் எல்லாரும், இடம் போதாது. எல்லாம் சொல்லுங்கள். இயேசு வந்தால் சொல்லுங்கள், பீரோவில் எப்படி பார்க்குறீங்க? இயேசு வந்தால் பீரோவில் வசனம் படிங்க சத்தமாக. இடம் பரண மேலே, கட்டில் கீழே, அங்கே இங்கே பாத்திரமாக அடுக்கி. இப்போ தான் பொம்பளை குழந்தை பிறந்துருக்குது. பிறந்த பொம்பளை குழந்தைங்க நம்ம சேர்த்து வைக்கிறாங்களாம். சொல்லுங்கள், இயேசு வந்தால், இயேசு உங்கள் வீட்டில் இருந்தால் நிம்மதிக்கு இடம் போதாது, மகிழ்ச்சிக்கு, வாழ்வுக்கு
வசதிக்கு எதுக்குமே இடம் போதாது, சாப்பிட்றதுக்கே நேரம் போதாது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? புரியுது உங்களுக்கு? ஏசுனார் சந்திக்கிறதுக்கு முன்னால் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இப்போ சந்தித்த பிறகு சாப்பிட நேரம் இல்லை. உண்மையாக போய் ஐயா, ஏசுநாதர் சந்திக்கிறதுக்கு முன்னால் சாப்பிட வழி இல்லை, சந்தித்த பிறகு நீங்கள் நம்பலையோ தெரியாது, 4 மணிக்கு சாப்பிட்றோம் மத்தியானத்தில், காலை சாப்பாடு 11 மணிக்கு. அதுபோல் ஊழியங்கள் அமைகிறது, பயணங்கள், தொடர்ந்து ஊழியங்கள். ஏன் தெரியுமா? அவரை சந்தித்த பிறகு வாழ்க்கையே மாறிடும். சந்திப்பதற்கு முன்பாக என்ன இல்லை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, இப்போ சாப்பிட முடியல. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் நல்லவங்க இருக்கிறீங்க, நிறைய பேர் கொண்டு வந்து கொடுத்துட்றீங்க. என்ன புது அவங்களுக்கு ஒரு உண்மை சொன்னால் பாருங்கள், சில நேரங்களில் இன்னைக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு நினைப்போம், திடீர்னு ஒரு அம்மா கொண்டு வந்து கொடுக்கும். என்னடி பார்க்குறீங்க? குறிப்பறிந்து செய்வாள் இல்லாள், குறிப்பறிந்து செய்கிற அவர் தான். இல்லாள் பண்ணுறாள் இல்லை, அவர் பண்ணுவார். கரங்களை போய் சொல்லுங்க, அவர் வந்தால் சத்தமா இடம் வாழ்வுக்கு வசதிக்கு, புரியுங்களா அவங்களுக்கு? உங்களுடைய உடைமைகளுக்கு. இப்போவே பாருங்கள், வீரபத்திரம் தான் கொட்டுது உங்கள்கிட்ட. அந்த மனுஷனுக்கு ஒரு ரேக் கொடுக்குறீங்க, 4 ரேக்கை நீங்கள் தான் வச்சுக்கிறீங்க. அன்றைக்கி ஒருத்தர் கேட்குறேன், என்னம்மா சபைக்கு வரலையேன்னு. மேட்ச் ஆகில்ல பாஸ்டர், புருஷனே மேட்ச் ஆகில்ல, அப்புறம் இது மேட்ச் ஆகுதுன்னு புரிஞ்சணும். அதுவா முக்கியம்? இது முக்கியம். முதல் வசனம் அதையே படிச்சு நிற்கிறீங்களே. இயேசு எங்கே இருக்கிறார்? சத்தமா யூகம் அல்ல, நிச்சயம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதுக்கு பொறுப்பு தாய் தகப்பன் தான். நம்பர் ஒன் ஃபெய்த்ஃபுல் ஃபாதர். படிச்சிங்களா? எல்லா வசனம் படித்து பார்த்தீங்களா? 5ஆம் வசனம் அதிகாலமே எழுந்து அவருடைய எல்லாருடைய ஹலோ ஒரு சின்ன கேள்வி, 9 பிள்ளைகள் இருந்த டேட் ஆஃப் பர்த் ஞாபகம் வச்சுப்பீங்களா? நிறைய பேருக்கு அவங்க பையன் என்ன படிக்கிறானே தெரியல. இவரெல்லாம் ஒரு அப்பா, புரியல, பையன் என்ன படிக்கிறான் சொல்லுடி, யார் அந்த அம்மாவை யாரோ கேட்குறான், டேட் ஆஃப் பர்த் என்னங்க? அதுவா எங்கள் வீட்டுக்காரமா சொல்லும், புரியவே மாட்டேங்குது. என்னங்க அவருடைய லக்கம் என்று சொன்னால் வரிசை, பெயர், பிறந்த நாள் எல்லாமே. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சுத்தமாக சொல்கிறேன். நான் சொல்ல வந்த முதல் குறிப்பு என்னவென்றால், சொல்லுங்கள், உண்மை உள்ள பெற்றோராயிருங்க. முதல்ல கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. அந்த 3 வார்த்தை சொல்லுங்கள். என் பணத்தை விட என் தேவன் தான் முக்கியம். அதை மாற்றாதீங்க தம்பி. என் பணத்தை விட என் தேவன் தான் முக்கியம். குடும்பங்களை விட தேவன் முக்கியம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? திரும்ப சொல்ல போகிறேன், உறவுகளை விட தேவன் முக்கியம். உறவுகள் வரும், உறவுகள் ஒன்று சொல்லட்டுமா? இவர் இல்லை என்றால் உறவுகளே இல்லை. சொல்லுங்க, எனக்கு அறிமுகமும் என் அறிமுகமே அவர் தான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என் பணம் என்னை அறிமுகப்படுத்தலை, என்னை அறிமுகப்படுத்தினது அவர் தான். இதெல்லாம் வந்து போயிடும், பணம் வந்து போயிடும், குடும்பங்கள் வந்து போயிடும், உறவுகள் வந்து போயிடும். ஆனால் பிரியாத ஒரு அவர் தான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நேற்றும் இன்றும் நாளையும் அவர் தான் நம்மோடு கூட இருக்கிறவர். சொல்லுங்கள், நல்ல முதலாவது குறிப்பு நல்ல குடும்பம் கட்டப்படுவதற்கு முதல்ல தேவனுக்கு உண்மையாக இருங்க. எல்லாம் கேட்டு சொல்லுங்கள், தேவனுக்கு உண்மையாக இருப்பேன். சத்தமா எதுவும் இருக்கலாம், சொல்லுங்கள், எதுவும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் வந்தால் எல்லாமே வந்துடும். வசனம் படிச்சிங்களா? மார்க் 2ஆம் அதிகாரம். இயேசு, மறக்கக்கூடாது, இயேசு, எல்லாம் சொல்லுங்கள், இயேசு எங்கள் வீட்டில் இருக்கிறார். இருப்பார் அல்ல, இருக்கிறார். ஒரு சின்ன கேள்வி, அம்மா நேற்று ராத்திரி சண்டை போட்டிங்களே நீங்களும் வீட்டுக்காரோம், என்ன பார்க்குறீங்க? அந்த ஆள் வாடி போடி, இந்த அம்மா வாடா போடா, நல்லா அந்நிய பாஷை பேசுகிறீங்க, ஆனால் புருஷனை வாடா போடான்னு பேசுகிறீங்க. அன்றைக்கு வீட்டுக்கு போயிருக்கிறேன், அந்த அம்மாட்ட கேட்குறேன், உங்கள் வீட்டுக்காரர் எங்கே போயிட்டாருமான்னு. அது எங்கே போச்சுன்னே தெரியல பாஸ்டர். நான் சொன்னேன், ஐயா எங்கே போனார்? அதான் அது எங்கே போச்சுன்னே தெரியல, அவர் எப்போ வருவார், அது எப்போ வரும் கூட தெரியல. எது
இந்த அம்மா வேறு சர்ச்சில் முன்னால் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பாட்டு பாடுது. திரும்ப சொல்லுகிறேன், வார்த்தைகள் முக்கியம் அல்ல, வாழ்க்கை முக்கியம். ஆமாம் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் வீட்டுக்காரர் எங்கம்மான்னா என்னது? அன்றைக்கி இன்னொரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். அந்த ஐயா சொல்கிறார், பாஸ்டர் என் மனைவி சனத்தில் கோபத்தில் வாடா போடான்னு பேசுகிறா, கொஞ்சம் புத்தி சொல்லுங்கள் பாஸ்டர்னு. நான் கேட்டேன், ஏம்மா வாடா போடான்னு பேசுகிறேன்னு. அந்த அம்மா ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாங்களாம். அதனால் பிள்ளைகளை சொல்லி சொல்லி பழக்கமாயிடுச்சான். இன்னும் கொடுமையாக இல்லை இதெல்லாம்? ஹலோ மிஸ், என்னுடைய மகள் வந்து லாயராக இருக்கிறா. ஒரு நாளைக்கு 100 முறை மை லாடுன்றா அந்த மனுஷங்கிட்ட போய். ஆனால் பெத்த எங்கிட்ட ஒரு நாள் மை லாடுன்னு சொன்னதே இல்லை. ஃபோன் பண்ணால் சொல்லுன்றா. யாரோ மற்றவங்க ஃபோன் பண்ணால் எஸ் சார்ன்றா. புரியல? மற்றவங்க ஃபோன் பண்ணால் எஸ் சார் எஸ் சார்ன்றா. நான் ஃபோன் பண்ணால் என்ன அப்படின்றா. புரியவே மாட்டேங்குது. சொல்லுங்கள் எல்லோரும் வாயை திறந்து சொல்லுங்கள், உண்மைன்னு சொல்லுங்கள் எல்லோரும். எல்லாம் கை நீட்டி சொல்லுங்கள், தேவனே எனக்கு எவ்வளோ கொடுத்தா கூட சத்தமா. ஒரு சின்ன கேள்வி, அந்த ரெண்டாவது, இவ்வளோ பெரிய குடும்பம் இருந்தால் நீங்கள் சபைக்கு வருவீங்களா? ஒரு வாரம் இந்த மருமகன் வருவார், அந்த வாரம் அடுத்த மருமகன் வருவார், மூணாம் மருமகன் வருவார். என்னடி பார்க்குறீங்க? மகனை மதிக்கிறீங்களா இல்லையா? மருமகனை மதிக்கிறீங்க இப்பெல்லாம். புரியல? சொல்லுங்கள், யார் வந்தாலும் யார் போனாலும் சொல்லுங்கள், முதன்மையானவருக்கு முன்னுரிமை. சத்தமாக சொல்லுங்களேன். புரியுதா? புரியலைங்களா? எல்லாம் முக்கியம், முக்கியங்களிலே ஆண்டவர் முக்கியம். ஒரு சின்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நல்ல குடும்பம் அமையணும்னா முதல்ல கர்த்தரை முதன்மைப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையை செழிக்க என்னோட அனுபவம். ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ், அவரை முதன்மைப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப இன்னொரு லெவலில் போயிடும். அடுத்தவர்கள் அது அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு கர்த்தவங்களை மாற்றுவார். இன்றைக்கி குனிஞ்சி பார்க்குறாங்க, ஒரு நாள் வரும் உங்களை அண்ணாந்து பார்ப்பாங்க. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள். நம்பர் 1 சொல்லுங்கள், உண்மை உள்ள தகப்பன். உண்மை உள்ள தகப்பன் சொல்லுங்கள் எல்லாரும். பாருங்க, இவ்வளவு இருந்தும் எப்போ எழுந்து பாரா சத்தமா. நம்ம டைம் சொல்லுங்களேன் கொஞ்சம், நம்ம ஊர் டைம் சொல்லுங்க. என்ன வசதி பெற்று உங்கள் வசதி நேரம் சொல்லுங்கள் எல்லாரும். அதிகாலமே உங்களுக்கு எப்படின்னு? என்னங்கம்மா? என்ன ஐயா? ஐயா பேச மாட்டேன்றாரு. என்னங்க அது தெரியாதா? மொழிபெயர்க்கிறீங்க. நான் கேட்குறது டைம். நீங்கள் எத்தனை மணிக்கு வந்துப்பீங்கன்னு தெரில. இப்போ அவர் கேட்டு தான் தெரியும். முன்னெல்லாம் அந்த விளம்பரம் பார்க்கும்போது நினச்சிட்டு இருப்பான் அவன். அந்த விளம்பரங்களில் வரும், அந்த அம்மா காலை எழுந்து குளித்து தலையத்தை வெட்டி காஃபி எடுத்து அவன் கால் மாட்டில் வைப்பாங்க. இப்போ எப்படின்னா இவனே பால் வாங்கி இவனே காப்பி போட்டு அந்த அம்மா எழுப்புறான். இப்போது எப்படி ஆண்டு ஆஸ்வதிப்பார்? பெண்ணாக இருப்பது பெருமை. சொல்லுங்கள் எல்லாரும். அடுத்து ஒன்று சொல்ல விரும்பலை. பெண்ணாக இருங்க. யாராக இருக்காதீங்க. பின்னாடி வந்து சொல்கிற பாருங்க. முதல்ல கவனிங்க, பி எ குட் உமன். நல்ல பெண்ணாக இருங்க. 2வது நல்ல மனைவியாக இருங்க. 3வது நல்ல தாயாக இருங்க. 4வது நல்ல கிறிஸ்தவளாக இருங்க. 5வது நல்ல அயலகத்தாளாக இருங்கள். சொல்ல நம்பர் 1 என்னது? குட் உமன். சொல்லுங்க, குட் உமன். சத்தமா. அது யார் சொல்லணும்? நாங்கள் சொல்லணும். எங்களுக்கு சில பேரை பார்த்தா பிரசங்கம் வரும், சில பேர் பார்க்காவிட்டால் பிரசங்கம் வரும். புரியல? இன்னைக்கு காலையில் ஒரு கனவு, எனக்கு காலையில் ஒரு கனவு ஒரு விசுவாசி அம்மா பயங்கரமாக சண்டை போடுது கனவுலையே. இன்னைக்கு காலையில் அது இங்கே கீழே படுத்து தூங்கும்போது, அது கனவா நிஜமான்னு தெரியல, போனதான் தெரியும். பயங்கரமாக கத்துது அந்த அம்மா என்கிட்ட. இன்னைக்கு காலையில் இங்கே கீழே தூங்கும்போது. எப்படி பார்க்குறீங்க? அது நினைக்கவே இல்லை. நல்லா ஜெபிக்கிற அம்மா, பாடுற அம்மா பயங்கரமாக சண்டை போடுது. ஒருவேளை நாளைக்கு நடக்குமான்னு தெரில எனக்கு அதை பற்றி. என்ன சொல்லி பார்க்குறீங்க? நல்ல பெண்ணாக இருங்க, நல்ல மனைவியாக இருங்க, நல்ல தாயாக இருங்க. 4வது நல்ல கிறிஸ்தவளாக இருங்க. 5வது நல்ல அயலகத்தா. இன் இங்கிலீஷ் பி எ குட் உமன், குட் மேன். 2வது குட் ஹஸ்பண்ட், நல்ல கணவனாக இருங்க. ஹலோ,
உங்களுக்கு தான் சொல்கிறேன், கணவனாக இருங்க, நல்ல மனைவியாக இருங்க. மூணாவது நல்ல தகப்பனாக இருங்க. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சத்தமா உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு மோசேனுடைய அந்த உயர்வு காரணமே அவங்க அம்மா தான். யோகபேத் பேர் சொல்லுங்க, வாயை திறந்து வாயை சொல்லுங்க. யோகபேத் தான், கரெக்ட் தானே? யோகபேத் சொல்லுங்க, வாயை திறந்து. எவ்வளோ தைரியம் இல்லை அந்த அம்மாவுக்கு. பார்வோன்னு சொல்லியும் நல்லாவே தெரியும் அந்த அம்மாவுக்கு. ஆனாலும் அந்த தைரியம் 3 மாதம் ஒளித்து வைத்து, அவளுக்கு ஒன்று தெரியும், ஒன்று முதல்ல சாப்பிடும், ஒன்று அந்த சுழற்சியில் பிள்ளை செத்து போயிடும், ஏதோ ஒன்று பார்வனுடைய சேனை பார்த்தா கொன்று போடுவார்கள். அத்தனையும் அவள் மறந்து அந்த பிள்ளையை ஆண்டவருக்குன்னு விட்டார், கரங்களை உயர்த்தி. எல்லாரும் சொல்கிற வார்த்தை, ஆண்டவரே என் பிள்ளை சாமவேல மாதிரி இருக்கணும், பையன் சாமவேல மாதிரி இருக்கணும், நீங்கள் அண்ணாளாக இருக்கணும். என்ன பார்க்குறீங்க? எத்தனை பேர் உங்கள் பையன் சாமவேலாக இருக்கணும்னு ஆசை? ஐயா உங்களை தான் சொல்கிறேன், உங்கள் பையன் சாமவேலாக இருக்கணும்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்கள் அண்ணாளாக இருக்கணும், நீங்கள் நல்ல நீங்கள் நல்ல ஜெபிக்கிற தகப்பனாக இருக்கணும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், ஃபெய்த்ஃபுல் மேன். எல்லாரும் படிச்சிங்களா? சொல்லுங்கள், ஃபெய்த்ஃபுல் மேன். ரெண்டாவது ப்ரேயிங் மேன். ஒன்று சொல்லட்டுமா? ரைட், ரொம்ப நன்றி தம்பி. ஒன்று தடவை பாருங்கள், சொல்லுங்கள், நல்ல மனுஷனாயிரு, நல்ல கணவனாயிரு, நல்ல தகப்பனாயிரு. 4வது இது முக்கியம். முதல்ல 4 1 4வது முக்கியமா 1வது முக்கியமா? சத்தமா இப்போ உங்களுக்கு இதுதான் முக்கியம். அடுத்து குட் ரிலேட்டிவ்னு சொன்ன நல்ல நைபர். அடுத்து அவங்க வீட்டில் சொல்லணும், அந்த அம்மா பைபிள் தூக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க தகுதியானவங்க. அவளை பார்த்து சொல்கிறாங்க, நீங்களாம் பைபிள் தூக்க தகுதியே இல்லை சொல்கிறாங்க இல்லையா? என்னங்க, சாட்சி சொல்லுவது வேறு, சாட்சியாக இருப்பது வேறு. சாட்சி யார் வேணால் சொல்லலாம், ஆனால் சாட்சியாக இருக்கிறது கஷ்டம். ஒரு சபையில் ஒரு அம்மா வாரம் சாட்சி சொல்லுவாங்க, சூப்பர் சாட்சி. அந்த மாதிரி சாட்சி சொல்லாமல் ஆராதனை இருக்காது. ஒரு சாட்சி, ஒரு பாட்டு, ஒரு பல்லவி. அந்த அம்மா வாரம் அன்னைக்கு அந்த அம்மா சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. சொல்லி முடிச்சோன்னு ஒரு பின்னால் ஒரு சத்தம், ஆமேன் ஒரு சத்தம். சாட்சி சொல்லும் போதே சாட்சி நிறுத்திட்டாங்க அந்த அம்மா. பாஸ்டர் ஒன்றுமே புரியல, என்னடா சாட்சி சொல்ல ஆரம்பித்த உடனே ஒரு சத்தம், ஆமேன். அந்த அம்மா சாட்சி நிறுத்திட்டு உட்காந்துருச்சு. பாஸ்டர் வெளியே நின்றுந்தார். போயிட்டு எல்லாரும் சோத்திரம் சொல்கிறார். ஒரு புது ஆத்துமா, ஐயா நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டார். நான் வாரம் சாட்சி சொல்கிறாங்களே ஒரு அம்மா, அந்த அம்மாவுடைய புருஷன் அப்படின்னார். ஆமீன் சொன்னீங்க தானே? ஆமீன், நான் தான் ஆமீன் சொன்னார். ஏன் அந்த அம்மா நிறுத்திட்டாங்கன்னா, புருஷன் கேட்குறார் பாஸ்டர் கிட்ட, ஏன் எங்கள் வீட்டுக்காரமா சாட்சியை நிறுத்திருச்சுன்னு. பாஸ்டர் சொல்கிறார், எனக்கு தெரியலன்றார். அப்போ சொல்கிறாரு, ஐயா வெள்ளிக்கிழமை முந்தின நாள் என் வீட்டில் பையன் கண்ணாடி டம்ளர் உடைச்சிட்டான். அந்த கண்ணாடி டம்ளர் உடைச்சதுக்கு இந்த வீட்டுக்காரமா அவனை மத்தளம் அடிக்கிற மாதிரி அடிச்சது. உடம்பெல்லாம் அவனுக்கு காயம். அது மிஞ்சி போச்சுன்னா 10 ரூபா இருக்காது. என்ன சொல்லி அடிச்சது? வெள்ளிக்கிழமை அதுவும் உடைச்சிட்டியா பாவின்னு சொல்லி அடிச்சது. வெள்ளிக்கிழமை அதுவுமா இந்த மாதிரி ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்லாம் பண்ணுது. நான் தான் அவங்க புருஷன் அப்படின்னா. இந்த பாஸ்டர் கையும் ஓடல. அந்த பாஸ்டர் வேறு யாரும் அல்ல, காலம் சென்ற பாஸ்டர் ஜி சுந்தரம் ஐயா அவர்கள். புரியுதவங்களுக்கு? முதல்ல யாரா இருங்க தம்பி, அது முக்கியம் இல்லை தம்பி, நம்பர் 1 முக்கியம் இல்லை. அவர் நம்பர் 1 முக்கியம் நினச்சினுக்கிறாரு. சொல்லுங்க, நம்பர் 1 முக்கியமே இல்லை. நல்ல மனுஷனாயிரு. வாய்த்தரும் சொல்லுங்க, வாங்கின கடனை ஒழுங்காக திருப்பி கொடுங்க, அப்போ தான் கிறிஸ்தவனுக்கு லாய்க்கானவங்க. வாங்கின கடத்தை திருப்பி கொடுக்கலன்னா நீங்களாம் கிறிஸ்தவனுக்கு லாய்க்கே இல்லை. வேதம் சுமப்பது முக்கியம் அல்ல, அந்த வேதத்தை வாயிலே தேடுவார்கள். மல்கியான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். மல்கியா 2:1. வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. வேதம் அங்கே இருக்கக்கூடாது, வேதம் வாயில் இருக்கணும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் கர்த்தருடைய தூதன். மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் வாயிலே வேதத்தை சத்தமா. வேதம் எங்க இருக்கணும்? சத்தமா.
அது வாயில் இருக்கணும்னா முதல்ல படிக்கணும், அதை படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும். இப்போ தான் ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால், நான் கீழே இருக்கும்போது, ஐயா அந்த பாஸ்டர் பேசுகிற கெட்ட வார்த்தைக்கு அகராதில் அர்த்தம் இல்லைன்னு சொல்கிறார். சொல்லுங்கள், எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், வேதத்தை கேளுங்க. உங்கள் வாயில் வேதம் இருக்குதான்னு கேளுங்க, உங்கள் வாயில் வேதம் இருக்குதான்னு கேளுங்கன்னு அந்தம்மா பார்த்து கேளுமா. எது கேட்டாலும் பேய், எது கேட்டாலும் பிசாசு, எது கேட்டாலும் பில்லி சூனியம். யாரை பார்த்தாலும் இப்போ சொல்கிற ஒரே வார்த்தை, அன்றைக்கி வீட்டுக்கு போயிருக்கிறேன், அந்த மனைவி சொல்கிறாங்க, பாஸ்டர் என் புருஷன் வேலைக்கே போக மாட்டேன்றான். ஏமான்னு கேட்டேன். வேறு சூனியம் வச்சுட்டாங்க. யாருமான்னு? எங்கள் மாமியார் இருந்து. எந்த வீட்டிலையாவது பெத்த அம்மா பிள்ளைக்கு சூனியம் வைப்பாங்களா? இவங்கெல்லாம் அந்நிய பாஷை பேசுகிற விசுவாசி. ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் இஸ் நாட் a spiritual thermometer. அந்நிய பாஷை ஆவிக்குரிய அளவுகோல் அல்ல, வாழ்க்கை தான் அளவுகோல். எல்லாம் சொல்லுங்கள், வாயத்தர சொல்லுங்கள், அந்நிய பாஷை ஆவிக்குரிய அளவுகோல் அல்ல, என்னுடைய வாழ்க்கை தான் அளவுகோல். முதல்ல யாராக இருங்க, முதல்ல யாராக இருங்க, நல்ல கிறிஸ்தவனா, நல்ல மனுஷனாக இருங்க, நல்ல மனுஷியாக இருங்க. புரியுதா உங்களுக்கு? உங்கள் வார்த்தையை விட வாழ்க்கை பேசும். ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் மரித்தா கூட உங்களை பற்றி சொல்லப்படும். 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். குடும்பங்களை பற்றி தான் பேசுகிறேன், கொஞ்சம் ட்ராக் மாறுது. 87:5, 87:5 சங்கீதம். அதில் உங்கள் பேரை போட்டுக்கணும். சூப்பர், ரைட், போதும். அந்த முதல் வார்த்தை, முதல் சொற்றொடர், 3ஆவது சொற்றொடர். சொல்லுங்கள் எல்லாரும் உங்கள் பேரை போட்டு. ஸ்டீஃபனை குறித்து, அதெல்லாம் நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கம்மா, உங்கள் பேரை சொல்லுங்கம்மா. சொல்லப்படும் சத்தமா, எல்லா பாஸ்டரும் பாருங்கய்யா. சொல்லப்படும். இன்னான் இன்னான் பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான் என்று என் மரணத்துக்கு பிறகு சொல்லப்படும். கரங்களை போய் சொல்லுங்களா, சொல்லப்படும். புரியுதா, புரியலையா? எல்லாருக்கும் ஒரு சொல்லுங்க, என்னை பற்றி. பக்கத்தில் சொல்லுங்க, என்னை பற்றி. நான் இறந்த பிறகு கூட உலகம் சொல்லும், பரலோகம் சொல்லும், எங்கள் பாஸ்டர் சொல்லுவார். ஒன்று சொல்லட்டுமா, ஒன்று சொல்லட்டுமா? சமீபத்தில் ஒரு திருமணம் நடத்திட்டு வந்தேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் திருமணம் நடத்திட்டு அப்போ தான் வீட்டுக்குள்ளே வரேன். ரிசப்ஷனுக்கு போகல. உடனே அது பெண்ணின் தாயார் ஃபோன் பண்ணாங்க, பையனுடைய தாயார் ஃபோன் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, என்ன பாஸ்டர், பொண்ணை பற்றி அவங்க பாஸ் பிரமாதமாக பேசினார், நீங்கள் பையனை பற்றி ஒன்றுமே சொல்லலைன்னு. நான் சொன்னேன், சொல்கிறது ஒன்றுமே இல்லைம்மான்னு. சொல்கிறதுக்கு நாங்கள் பொய்யா சொல்லுவோம்? இப்படி சொல்லுவீங்களா பாஸ்டர் நீங்கள்? வருவான் போவான், வருவான் போவான், வந்தால் வருவான், வரவிட்டால் வரமாட்டான். அதை என்ன சொல்கிறது? அந்த அம்மா, என் பையன் 4 வயசுல வரான், ஆனால் என்ன சொல்கிறதுக்கு? ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா? சொல்லுங்கள். சொல்லப்படும் சத்தமாக. ஒரு சின்ன கேள்வி, பயந்துடாதீங்க. நாளைக்கே பரலோகமேன் சொந்தமே பாட்டு பாடும்போது பயமாகுதோ? நாளைக்கே பரலோகமேன் சொந்தமே பாட்டு பாடும்போது உங்களை பற்றி என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டேன். இப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த பாருங்கள், கல்யாணத்துலேயும் போய் சொல்கிறான், கல்லர்லேயும் போய் சொல்கிறான். கல்யாணத்தில் சொல்கிறான், இந்த காரியம் கத்தரால் வந்தது. இது கத்தரால் வரல, எதிர்விட்டால் வந்தது. இந்த காரியம் எதிர்விட்டால் வந்தது, இந்த காரியம் அதுவே போய். அடுத்து இவன் கிறிஸ்துக்குள் மரித்தான். அவன் கிறிஸ்துக்குள் வாழவே இல்லை. அவன் எப்படி கிறிஸ்துக்குள் மரிக்க முடியும்? என்னையா, கிறிஸ்துக்குள் அவன் வாழவே இல்லையே. நான் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு பல முறை போயிருக்கிறேன். கொரியா தேசத்துக்கு 17 முறை போயிருக்கிறேன். பட் ஸ்டில் நான் ஐ எம் நாட் எ கொரியன். அதை பற்றி தெரியுதா?
17 முறை கொரியா போயிட்டுருக்கு, பல முறை அமெரிக்கா போயிருக்கிறேன். நான் எத்தனை முறை அமெரிக்காவுக்கு போனால் நான் யார் அல்ல, அமெரிக்கன் அல்ல. அன்லெஸ் அண்ட் அன்டில் ஐ பார்ன் தேர். அப்படியானால் சபையில் பிறக்காத எவனும் யார் அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், சபைக்கு வரலாம், ஆனால் சபைக்குள்ளே இருக்கிறான், ஆனால் அவன் கிறிஸ்துக்குள்ளே இல்லை. நீ நிறைய பேர் சபைக்குள்ளே தான் இருக்கிறான், சபைக்குள்ளே வந்தான், சபையிலே பாடுறான், சபையிலே தூங்குறான், சபையிலே சாப்பிட்றான், எல்லாம் சபைக்குள்ளே இருக்கிறான், ஆனால் கிறிஸ்துக்குள்ளே அவன் இல்லை. எஸ் ஆர் நோ பாஸ்டர்? பாஸ்டர் பையன் சபையில் தான் இருக்கிறான், சபையில் தான் இருக்கிறான், சபை கஷ்டம் சாப்பிட்றான், சபையில் தான் தூங்குறான், ஆனால் அவன் சபைக்குள்ளே இருக்கிறான், யாருக்குள்ளே இல்லை. ஆனால் என்ன போடுறோம், இவர் வாழவே இல்லையே. சொல்லுங்க, நல்ல தகப்பனுக்கு அடையாளம் சொல்லுங்க, ஜெபிக்கிற தகப்பன். யோபின் புஸ்தகம் எல்லாம் எடுத்துங்க, சொல்லுங்க ஜெபிக்கிறவன். நிறைய இருக்கு, ஒரு 6 காரியம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்பர் 1 சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க உண்மை உள்ள மனிதன். பார்த்தீங்களா, இவ்வளோ இருந்தும் இதில் உண்மை இல்லை. இந்த வசனத்தை படித்து பார்த்தீங்களா, எல்லாம் இருக்கிறது, ஆனால் அதிகாலம் எழுந்திருந்து. சொல்லுங்க எல்லாரும் இந்த வார்த்தை அப்படியே சொல்லுங்க. சொல்லுங்க தம்பி, போடுறீங்களா? ஃபெய்த்ஃபுல் மேன் போடுறீங்களா? நம்பர் 2 ப்ரேயிங் மேன். ஒரு குடும்பத்துக்கு அஸ்திபாரமே இதாங்க. திரும்ப சொல்லுகிறேன், என்ன எல்லாரும் பாருங்க, ஏழ்மை, வறுமை, இல்லாமை, இதெல்லாம் இயல்பு. இதெல்லாம் மாற்றுவது உங்கள் ஜெபம். திரும்ப சொல்லுகிறேன், ஜெபிக்கிற தாய் தகப்பர் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீடு அம்பானி வீடு விட ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கிற தாய் தகப்பன் எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அது அந்த அம்மானி விட ஆசீர்வாதம். ஒன்று சொல்ல நம்புறேன், இங்கே இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளை, ஜெபிக்கிற அம்மா அப்பாவை வீட்டில் வச்சுங்க. ஆமீன். நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு, ஒரு ஜெபிக்கிற அம்மா அப்பா இருந்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். எல்லா காலம் சொல்லுங்க, ஜெபிக்கிற அம்மா அப்பா தான் எனக்கு ஆசீர்வாதம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜெபிக்கிற அம்மா அப்பாவை மாறுங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் அது முடிஞ்ச பிறகு எல்லா பிள்ளைகளும் அவங்க அம்மா அப்பா உட்கார சொல்லுவேன். கீழே போயிட்டாங்க பிள்ளைகள்லாம். இந்த உலகத்திலேயே ரொம்ப பாக்கியசாலிகள் அவங்க தான். யாரு யாரு? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நம்பர் 1 சொல்லுங்க ப்ரேயிங். சொல்லுங்க ஃபெய்த்ஃபுல் மேன். 2வது ப்ரேயிங் மேன். எப்போ தெரியுமா? 5ஆம் வசனத்தினுடைய 4வது வரி, 6 அதிகாலமே எழுந்து. என்னங்க ஹலோ, எனக்கு கொஞ்சம் போங்களேன். அதிகாலம் எழுந்திருக்கும் போது ஆடு மாடு ஞாபகம் வருமா, கர்த்தர் ஞாபகம் வருமா? அதிகாலம் எழுந்திருக்கும் போது ஞாபகம் வரும். ஒன்றும் இல்லை, ஐயா நீ கடை பிஸ்னஸ் பண்ணுறீங்களே, காலை எழுந்த உடனே கடை ஞாபகம் வருதா இல்லை கர்த்தர் ஞாபகம் வருதா? இந்த பிள்ளைகள் கேட்குறேன், எழுந்திருக்கும் போது ஹோம்ஒர்க் ஞாபகம் வருதா, கர்த்தர் ஞாபகம் வருதா? மிஸ்ஸு தான் ஞாபகம் வருது இல்லை? மிஸ்ஸு. காலை எழுந்த உடனே என்னது ஞாபகம் வருது? காரக்குழம்பு வைக்கலாமா, புளி குழம்பு வைக்கலாமா? அது டெய்லி தான் வச்சுருக்கிறீங்க. எல்லாம் ஒன்று தானே? அதுவும் இது ஒரே மாதிரி தான் இருக்குது. என்னுடைய பார்க்குறீங்க, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆஸ்டான்லி புக்கில் எழுதுகிறாரு, ஜெபித்து குடித்தால் பெட் காஃபி, ஜெபிக்காமல் குடித்தால் பேட் காஃபி. ஜெபித்து குடித்தால் பெட் காஃபி, ஜெபிக்காமல் குடித்தால். நம்ம வீட்டில் என்ன தான் இருக்குது அதிகமாக? இதுதானே தெரியல. ரைட், எல்லாரும் பார்க்காதுங்க. சொல்லுங்கள் ஜெபிக்கிற தகப்பன். சொல்லுங்கள் எல்லாரும், உண்மை உள்ள தகப்பன். அடுத்து அவன் அதாவது டிவோட்டட் ஃபாதர். நான் சொல்கிறேன் கவனிங்க, ஒரு குடும்பத்துக்கு முக்கியம் தேவை. சொல்லுங்கள் ஃபெய்த்ஃபுல்னஸ். சொல்லுங்கள் இது முதல்ல சொல்லுங்கள் ப்ரேயிங் ஃபேமிலி. சொல்லுங்கள் ஜெபிக்கும் குடும்பம். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், எத்தனை பேர் வீடுகளில் குடும்ப ஜெபம் இருக்குது? எத்தனை பேர் வீடுகளில் குடும்ப ஜெபம் இருக்குதுன்னு கேட்டேன். ரொம்ப துக்கமாக இருக்குதுயா. சேர்ந்து ஜெபிக்காத கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியாது. சொல்லுங்க எல்லாரும். பேச மாட்டாங்க. சொல்லுங்க, சேர்ந்து ஜெபிக்காத கணவன் மனைவி. அவர் போலியான வாழ்க்கை. ஒன்று சொல்லட்டுமா? 199 குடும்பங்கள் முகமுடி அணிந்து வாழ்கிறார்கள். ஒரு சொன்னார் அன்னைக்கு, நாங்கள் கணவன் மனைவியாக ரேஷன் கார்டு இருக்கிறோம் அப்படின்னாரு. எப்படிங்க? கணவன் மனைவியாக.
அப்போ என்ன அர்த்தம்? புரியுதா உங்களுக்கு? ஒரு வசனம் தான் பைபிள் 4 முறை வருது, ஒரே வசனம் தான். அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாக இருப்பார்கள். அது வசனம் வருது, இதன் நிமித்தம் அவன் புருஷனையும் தன் தாயையும் நல்லா கவனிக்கணும். என்னதுங்க? சொல்லுங்க. கைவிட்டு அல்ல. நிறைய பொண்ணுங்க அம்மாங்க இந்த வசனத்தை தனக்கு சாதகமாக்கிறாங்க. கைவிட்டு அல்ல. விட்டு என்றால் உன்னுடைய சுபாவங்கள், உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய கேரக்டர்லாம் விட்டுட்டு, அது 2-3 வார்த்தை போட்டது. கிளீவ், சாரி லீவ், அப்புறம் கிளீவ், அப்புறம் பிகேம் ஒன். தமிழில் போடுவாங்கன்னு தெரியல, தமிழ் போடுவீங்களா? லீவ், LEAVE. அந்த லீவுக்கு முன்னால் சீயை போடணும். கிளீவ், பற்றி கொண்டு. இந்த ஒரு வசனம்தான் கவனிங்க எல்லாரும். ஆதியாகமம், மத்தேயு, எபேசியர். என்ன கவனிங்க எல்லாரும். பிதா சொன்னார், கிறிஸ்து அதை உறுதிப்படுத்தினார், ஆவியார் நிலைப்பூட்டுகிறார். இந்த ஒரே வசனம் தான் பைபிளில் 3 இடத்துல வந்திருக்குது. பிதாவும் சொன்னார், இயேசுவும் சொன்னார், ஆவியாரும் சொல்றார். எந்த வார்த்தை? இருவரும். அந்த மாமிசம்னா இந்த மாமிசம் இல்லை, எண்ணங்கள், சிந்தனை, சுபாவங்கள். இந்த அம்மா ஜபத்துக்கு போகலான்னா அவர் சொல்றாரு எனக்கு வீட்டு வேலை இருக்குதுன்றது. அவர் ஜபத்துக்கு போகலான்னா இந்த அம்மா சொல்றேன் நான் மாவை ஊற வச்சுக்கிறேன். ஜபத்துக்கு போகலான்னா இந்த அம்மா என்ன பண்ணுது? எங்கள் அம்மா வீட்டுக்கு, எக்கா வீட்டுக்கு போகணுன்ட்டு. அவர் ஜபத்துக்கு போகலான்னு சொன்னால் இந்த அம்மா இந்த அம்மா வேற ஒன்று சொல்லுது. சொல்லுங்க. சேர்ந்து ஜபிக்காத கணவன் மனைவி வாயை திறந்து ப்ளீஸ். சேர்ந்து வாழ முடியாது. அப்படி வாழ்கிற வாழ்க்கை போலியான வாழ்க்கை, ரேஷன் கார்டு வாழ்க்கை. புரியுதா? புரியல உங்களுக்கு? ஒரு புயல் வந்தால், ஒரு காற்றடித்தால், உங்களுக்கு எல்லாருக்கும் யோபு தெரியும்.